வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வாஷிங்டன் நகரத்தின் அமைதியை கிழித்தெறியும் அளவுக்கு ஒரு கனமான சத்தம் அந்த காலை வெள்ளை மாளிகைக்குள் ஒலித்தது. அது வெடிப்பு அல்ல, துப்பாக்கி சூடு அல்ல, அது ஒரு மறைக்கப்பட்ட உண்மையின் கதவு திறக்கும் சத்தம். ஓவல் அலுவலகத்தில் எம்பிஎஸ் கால் வைத்த நொடிக்கு உலக அரசியலின் இரண்டு அடுக்குகள் ஒரே சமயத்தில் செயல்பட தொடங்கின. ஒரு கொலையின் நிழல், ஒரு சக்தியின் ஒப்பந்தம் மற்றும் ஒரு உண்மையை புதைத்துவிட முயற்சிக்கும் மிகப்பெரிய கைகோர்ப்பு. அடுத்த சில நொடிகளில் நீங்கள் பார்க்கவிருப்பது சாதாரண டிப்ளமசி இல்லை. இது ஒரு உலக அரசியல் கிரைம் த்ரில்லர். யார் பொய் சொல்கிறார்கள், யார் உண்மையை புதைக்கிறார்கள், யார் இந்த விளையாட்டை இயக்குகிறார்கள்? நாம் தொடங்கலாம். வாஷிங்டன் நகரத்தின் அந்த காலை ஒரு சாதாரணமான அரசியல் வருகையை விட வேறு எந்த பெரிய நிகழ்வையும் நினைவுபடுத்தாத அமைதியில் இருந்தது. ஆனால் வெள்ளை மாளிகையின் தெற்கு புல்வெளியில் மேல் பெய்யும் காற்றில் கூட ஒரு புரியாத பதட்டம் இருந்தது. அந்த பதட்டம் எங்கிருந்து வருகிறது என்றால், வெள்ளை மாளிகைக்குள் நுழைந்து கருப்பு நிற நீளமான காரின் உள்ளே இருந்து இறங்கிய சவுதி அரேபியாவின் இளவரசர் எம்பிஎஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் முகமது பின் சல்மான் வருகை காரணமாக ஏற்பட்ட பதட்டம். உண்மையில் பதட்டத்தில் இருக்க வேண்டியவர் எம்பிஎஸ் தான். ஆனால் அதற்கு தலைகளாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது சொந்த வீட்டிலேயே பதட்டத்துடன் காணப்பட்டார். எந்த அளவுக்கு பதறினார் என்றால், ஜமால் கஷோகியின் கொலை பற்றி எம்பிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளரை அடக்கிய அளவில் பதட்டமாக இருந்தார். 2018 ஆண்டில் உலகை அதிர வைத்த செய்தியாளர் ஜமால் கஷோகியின் கொலைக்கு பின்னர் சர்வதேச மேடையில் கட்டாய தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர் இளவரசர் முகமது பின் சல்மான். அதே ஆண்டு அர்ஜென்டினாவில் நடந்த G20 மாநாட்டில் எம்பிஎஸ்ஐ சந்திக்காமல் தவிர்த்தார் ட்ரம்ப். எம்பிஎஸ் நின்ற திசையில் கூட தலையை திருப்பாமல் ட்ரம்ப் கடந்து சென்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்போது மிக பிரபலியம். எம்பிஎஸ் நேற்று மீண்டும் அமெரிக்காவின் அதிகார மையத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தார். முக்கியமானது என்னவென்றால், அந்த கொலைக்கு பின்னால் நிழல் போல தங்கியிருந்த சந்தேகங்கள் இன்னமும் உலக மனச்சாட்சியின் புது காயங்களாக உள்ளன. ஆனால் அரசியல் உலகின் கணக்கில் இந்த நினைவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதையே நேற்று வெள்ளை மாளிகை நிகழ்வு நிரூபித்தது. எந்த குற்றமும் அரசியல் நன்மைக்கு பாதகமாக இருந்தால் எளிதில் தள்ளிவிடப்படுகின்றன. இந்த கொடூர உண்மையை பேசாமல் மறைக்கும் முக்கியமான காட்சி நேற்று மாலை வெள்ளை மாளிகையின் உள்ளே நடந்தது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எம்பிஎஸ் இருவரும் ஓவர் அலுவலகத்தின் மேசையில் பக்கத்தில் அமர்ந்திருந்தனர். கஷோகி பற்றிய கேள்வி எழுந்த உடனேயே ட்ரம்ப் குரல் கடுமையாக வந்தது. அந்த மனிதர் எல்லோருக்கும் பிடித்தவர் அல்ல, மிகவும் சர்ச்சைப்படுத்துபவர். சில விஷயங்கள் நடந்துவிடும் என்று அவரது பதில் ஒரு பத்திரிகையாளரின் உயிரை பற்றி சொல்லப்பட்ட அலட்சியம் அல்ல, அது உலக அரசியல் தந்திரத்தின் மிக ஆழமான உண்மை. உண்மை, நீதி, மனித உரிமை போன்ற சொற்கள் அழகான பேச்சுக்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் செயற்படும் அரசியல் என்பது அவற்றை தமது தேவைகளுக்கு ஏற்றபடி பயன்படுத்திக் கொள்கின்றது. 2018 ஆண்டு அமெரிக்க உளவுத்துறை CIA தங்கள் உயர்நிலை மதிப்பீட்டில் எம்பிஎஸ் இந்த நடவடிக்கை அறிந்தும் ஒப்புதல் அளித்தார் என்று கூறியிருந்தாலும், அன்றைய நாள் அந்த அறிக்கை ஓவல் அலுவலகத்தின் நோட்டீஸ் போர்டில் கூட இடம்பெறவில்லை. நேற்று வெள்ளை மாளிகையில் எம்பிஎஸ்ஐ அருகில் அமர வைத்துக் கொண்டு ட்ரம்ப் கூறினார், இவர் எதையும் செய்யவில்லை, இந்த விஷயத்தில் இதே போதும். இது அரசியல் மொழியில் என்னவென்றால், இந்த விவகாரத்தை இப்போது முடித்து விட்டோம். இப்படிப்பட்ட அரசியல் மூடல்கள் உலக அரசியலில் அரிதல்ல. ஆனால் இவ்வளவு வெளிப்படையாக உலக ஊடகங்கள் முன்னிலையில் செய்யப்படுவது மிகவும் அரிது. ஒரு சர்வாதிகாரம் சார்ந்த தலைவரின் மீது இருக்கும் கொலை குற்றச்சாட்டை இவ்வளவு நேரடியாக கழுவி விடுவதற்கான திறன் ஒரே ஒரு நாட்டுக்கே உள்ளது, அமெரிக்கா. அதற்கான காரணங்கள் அரசியல் மேடையில் சொல்லப்படுவதில்லை. அவை பொருளாதாரம், பாதுகாப்பு, ஆற்றல் கட்டுப்பாடு, பிராந்திய சமநிலை போன்ற மிக ஆழமான புறநிலை சக்திகளில் பதிந்திருக்கின்றன. சவுதி அரேபியா என்ற ஒரு சாதாரண எண்ணெய் நாடல்ல, அது உலக பொருளாதாரத்தின் இரத்த ஓட்டத்தை நிர்வகிக்கும் மையப்புள்ளி. உலகின் பெரும்பாலான நாடுகள் இன்னமும் தங்கள் ஆற்றல் தேவைகளுக்கு மேற்கு ஆசியாவையே சார்ந்து உள்ளன. அந்த மேற்கு ஆசியாவின் மையத்தில் சவுடியின் மேல் அமெரிக்காவின் நிலைநிறுத்தப்பட்ட டாலர் வர்த்தக அமைப்பு நிற்கின்றது. உலக எண்ணெய் விற்பனைகள் அனைத்தும் அமெரிக்க நாணயத்தில் நடைபெறுவதற்கான மிக முக்கிய காரணம் 1970களில் உருவான அமெரிக்கா சவுடி ஒத்துழைப்பு. இந்த பெட்ரோல் டாலர் அமைப்பு இன்று சரிந்தால் உலக நிதி சந்தைகளும் அமெரிக்க பொருளாதாரமும் பன்னாட்டு நிறுவனங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியில் சிக்கிவிடும். இந்த ஆபத்தை CIA தங்களது ரகசிய ஆவணங்களில் தேசிய பொருளாதார அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டுள்ளது. இதனால் தான் அமெரிக்கா சவுடியை விரோதம் செய்ய தயங்குகின்றது. இது எம்பிஎஸ் என்ற ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்ட சலுகை அல்ல. இது அமெரிக்க பொருளாதாரத்தின் பாதுகாப்புக்காக சவுடிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்த கட்டாய ஒப்பந்தம். இதில் மற்றொரு ஆழமான காரணம் சீனாவின் மேற்கு ஆசிய தந்திரம். சீனா தன்னுடைய வளர்ச்சியை மேற்குலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு உயர்த்தி கொண்டிருக்கின்றது. அதில் எரிசக்தி ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஆயுதம்.
சீனா சவுடி உறவு அதிகரிக்கும் போது அமெரிக்கா அதனை ஒரு மிக ஆபத்தான முன்னேற்றம் என பார்க்கின்றது. ஏனென்றால் சீனா மற்றும் சவுடி சேர்ந்து ஒரு புதிய நாணயத்தில் எண்ணெய் வர்த்தகம் செய்ய தொடங்கினால் அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் உடைந்துவிடும். இதனால் ட்ரம்ப் நேற்று வெள்ளை மாளிகையில் MBS ஆதரித்தது வெறும் தனிப்பட்ட உறவால் அல்ல, அது அமெரிக்காவின் உள்நாட்டு நிதி பாதுகாப்பின் மர்ம தேவைக்கு பதிலளிப்பதாகும். இந்த பின்னணியை வைத்து பார்க்கும் போது கஷோகி கொலை வழக்கில் உள்ள உண்மையை அரசியல் மேடையில் ஒதுக்குவது ஆச்சரியம் அல்ல. உலகம் பொதுவாக நீதியை தான் முதலில் தேட வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் நாடுகள் முதலில் அரசியல் நன்மையை தான் தேடுகின்றன. இதனை உளவுத்துறை உலகம் நன்மை முதன்மை கொள்கை என்று அழைக்கின்றது. இந்த கொள்கை பிரகடனமாக விதி அல்ல, அது நடைமுறை உண்மை. அதே நேரத்தில் இன்றைய உலகின் சவுதி அரேபியா ஒரு ஏகாதிபத்திய நாடாக மட்டுமில்லை, அது உலக சக்திகளுக்கிடையே தன்னுடைய நன்மைக்கு ஏற்றவாறு சாய்ந்து செய்யப்படும் ஒரு மையப்புள்ளி. இதனை நுண்ணறிவு துறைகள் பல திசை தந்திரம் என்று அழைக்கின்றன. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய சக்திகளுக்கிடையில் மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய சமநிலையை கட்டுப்படுத்தும் அரசியல் துருவமாக இன்று MBS திகழ்கின்றார். இதனை உலகின் அனைத்து உளவுத்துறைகளும் நன்றாக அறிந்திருக்கின்றன. இந்த புதிய நிலை அவர் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை மேம்படுத்திக் கொள்ள உதவுகிறது. இந்த நிலையை ட்ரம்ப் நன்றாக புரிந்து கொண்டிருந்தார். அதன் விளைவாக கஷோகி கொலை பற்றிய கேள்வியை கேட்ட செய்தியாளரை அவர் கடுமையாக தாக்கினார். அது ஒரு தனிப்பட்ட கோபம் அல்ல, அது ஒரு நாட்டின் நன்மை சார்ந்த அரசியல் சைகை. ட்ரம்ப் கூறியது, இந்த உயர்ந்த வருகையின் போது இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடாது. இது ஊடக சுதந்திரத்தை முட்டுக்கட்டையிட முயற்சியாக சிலர் கருதினாலும் அரசியல் மொழியில் இது ஒரு சைகை. அமெரிக்க நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் சில உண்மைகளை தற்காலிகமாக மறைக்க வேண்டி வரும். அந்த சைகை MBSக்கு பெரிய வெற்றி. ஏனென்றால் நேற்றைய நிகழ்வு அவருக்கு சர்வதேச மேடையில் மீண்டும் அரசியல் சட்டப்பூர்வமான தன்மையினை கொடுத்து விட்டது. நீங்கள் எந்த சர்வாதிகாரம் சார்ந்த நாட்டை பார்த்தாலும் சர்வதேச மேடையில் பெரிய நாடுகள் அவர்களை ஏற்றுக்கொள்வதே அவர்களின் மிகப்பெரிய வெற்றி. கடந்த கால அரசியல் வரலாற்றில் பல சர்வாதிகாரிகள் மறைந்து போனார்கள், அது சர்வதேச அழுத்தம் காரணமாக. ஆனால் நேற்று வெள்ளை மாளிகையில் நடந்தது அதற்கு எதிர்மாறானது. ஒரு சர்வாதிகார ஆட்சியாளர் மீது இருந்து அனைத்து குற்றச்சாட்டுகளும் டீல்களில் மறைந்து போனது. இது MBSின் நுண்ணறிவு தந்திரத்தின் வெற்றி. இதற்கிடையில் சவுதி அரேபியா தங்கள் பக்கம் எந்த பெரிய சலுகை அறிவித்தது தெரியுமா? அவர்கள் அமெரிக்காவில் வருங்காலத்தில் செய்யவிருக்கும் முதலீட்டை $1 டிரில்லியன் அளவுக்கு உயர்த்துவதாக அறிவித்தார்கள். இந்த அளவில் பணம் அமெரிக்க தொழில்நுட்பம், ஆற்றல், உள்கட்டமைப்பு துறைகளை எழுப்பி நிறுத்தும். இந்த வாக்குறுதி அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். ஏனென்றால் ஒரு நாட்டுக்கு பொருளாதாரத்தில் தேவையான குருதியோட்டத்தை நீங்கள் வழங்கினால் அந்த நாட்டின் அரசியல் மறைமுகமாக உங்கள் பக்கம் சாய்ந்து போகும். இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது பிராந்திய பாதுகாப்பு சமநிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் உருவாகி வருகிறது. F-35 போன்ற உயர்தரத்திலான போர் விமானங்களை சவுடியிடம் கொடுக்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. இது அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் மிக ஆபத்தான முன்னேற்றம். என்றால் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ முன்னிலையை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தக்க வைத்திருக்க வேண்டிய அனைத்தையும் செய்வதுதான் அமெரிக்க வெளியுறவு கொள்கை. ஆனால் இப்போது அந்த முன்னிலை சவுடியின் பக்கம் சாய்கின்றது. இது மத்திய கிழக்கின் பாதுகாப்பு கணக்குகளை முழுவதும் மாற்றும். இந்த மாற்றத்தை எதிர்கால போராட்டங்களில் மிக கடுமையாக உணர வேண்டிய நிலை வரும். அதே நேரத்தில் சவுடி தன்னுடைய அணுவாற்றல் திட்டத்திற்காக அமெரிக்காவின் ஆதரவை பெற்றது. வெளிப்படையாக இது சாதாரண ஆற்றல் திட்டம் என்று கூறினாலும் அதன் கீழ் வெளிப்படாமல் இருக்கும் நோக்கம் அணு அறிவியல் திறனை வளர்த்துக் கொள்ளும் நீண்ட கால முயற்சி. இப்படியான முயற்சிகள் அரசியல் உலகில் எப்போதுமே இரட்டை தேவையாக இருக்கும். பொதுமக்கள் முன்னிலையில் இது ஆற்றல் பாதுகாப்பு திட்டம் என்று சொல்லப்படும். ஆனால் அரசியல் பின்புலத்தில் இது ஒரு எதிர்கால அணு ஆயுத திறன் கொண்ட நாட்டின் முதல் படி. சவுடி போன்ற பெரிய பிராந்திய சக்தி இப்படியான திறன்களை பெறுவது மற்ற நாடுகளை பதட்டத்தில் ஆழ்த்தும். இத்தனை முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஜமால் கஷோகியின் மனைவி ஹனான் அலதார் கூறிய வார்த்தைகள் மிகவும் வேதனையை ஏற்படுத்தின. அவர் சர்ச்சைக்குரியவர் என்பதால் கொலை செய்யப்பட வேண்டும் என்றார் ட்ரம்ப் என்ற அவரது கேள்வி உலகின் மனச்சாட்சியை தட்டியிருக்கும். ஆனால் அதே மனச்சாட்சி அரசியல் கருவிகளால் இன்று கட்டுப்படுத்தப்படுகிறது. உலகின் பெரிய நாடுகள் இந்த வலியை தங்களது நன்மைக்காக மூடி அரசியல் வசதிக்காக மௌனமாக்கிவிட்டன. இதற்கிடையில் சவுதி அரேபியாவில் மிக ஆழமான மாற்றங்கள் நடப்பதாக உளவுத்துறைகள் கூறுகின்றன. சவுடியுள்ள MBS தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக ஒருங்கிணைத்து வருகின்றார். சவுடி அரச குடும்பத்தில் அவருக்கு போட்டியாக விளையாடிய பல சக்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒழிக்கப்பட்டன. பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, மத அதிகார மையங்கள் எல்லாவற்றையும் மையப்படுத்தும் நடவடிக்கைகள் நடைமுறையில் நடந்து வருகின்றன. இந்த உள் ஒருங்கிணைப்பை எந்த நாடும் என்று ஓப்பனாக பேச முடியாத சூழலில் MBS வைத்திருக்கின்றார். காரணம் சிம்பிள். அவரை எதிர்ப்பவர்கள் உலகின் பெரிய நாடுகளாக இருந்தாலும் தங்கள் நன்மையை இழக்கும் அபாயத்தில் இருப்பார்கள். ட்ரம்ப் அவ்வப்போது தம்மை உலகின் அதிசக்தி வாய்ந்த தலைவர் என்று சொல்லிக் கொள்வது வழக்கம். நேற்று வெள்ளை மாளிகையில் அப்படி தெரியவில்லை. இப்போது ஒருவரும் மறக்க முடியாத உண்மை ஒன்று, MBS என்று ஒரு நாட்டின் தலைவர் அல்ல, அவர் உலக அரசியலின் சமநிலை புள்ளி. அவர் சீனாவையும் ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியும். இது உலக அரசியல் வரலாற்றில் மிக அரிதான நிலை. இது ஒரு விதத்தில் மிக ஆபத்தான நிலையும் கூட. ஏனென்றால் ஒரு சர்வாதிகார ஆட்சியாளர் இவ்வளவு அதிகார சமநிலை பெற்றார். அவர் மனித உரிமை, வெளிப்படைத்தன்மை, ஜனநாயக அமைப்பு ஆகியவற்றை தனது நன்மைக்கு ஏற்ப ட்விஸ்ட் செய்துவிட முடியும்.
அந்த வாய்ப்பை MBSக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் ட்ரம்ப் ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்ததன் மூலம்.